சளி கரைஞ்சி வெளியேற இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்கு, மார் சளி அதிகமா இருக்கு, தொண்டை சளி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்தின அரை மணி நேரத்துல சளி எல்லாமே கரைஞ்சி வாய் வழியா வெளியேறும். செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. வெத்தலை 1 எடுத்துக்கங்க, காம்பு நீக்கிடுங்க. இஞ்சி 10 கிராம் எடுங்க, 10 கிராம் இஞ்சியை தோல் நீக்கிடுங்க. மிளகு 10 எடுத்துக்குங்க, ஏலக்காய் 2 எடுத்துக்குங்க, பட்டை 1 எடுத்துக்குங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அது மேலே வச்சு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 10 கிராம் போட்டுருங்க, பட்டை 2 போட்டுருங்க, மிளகு 10 போட்டுருங்க, ஏலக்காய் 2 போட்டுருங்க. வெத்தலையை பார்த்தா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. நல்லா கொதிக்க வச்சு 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு வடிகட்டுருங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல அதை குடிங்க. குடிச்ச அரை மணி நேரத்துல நெஞ்சு சளி மார்பு சளி கரைஞ்சி உங்களுக்கு வாய் வழியா வெளியேறும்.